Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை என்றதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை நாம் கொண்டாட போகிறோம். இந்த நாளிலே அவரை குறித்த இதுவரை நம் வாழ்விலே நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் சாட்சிகளாக ஏறெடுக்கப் போகிறோம். அவரை பாடி துதிக்கப் போகிறோம். அப்படி பாடி துதிக்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சில சமயங்களிலே பிரசங்கத்தில் நாம் அநேகமாக கேட்கலாம், வெறும் பாட்டு பாடி துதித்தால் மட்டும் போதாது, நம் வாழ்க்கையில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும், மனம் மாற செய்ய வேண்டும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல தான் அவரில் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். உன்னதமானவர் நம் பக்கம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். இன்றைக்கு அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். எந்த நேரங்களிலே நாம் துன்பப்படும் பொழுது, நம்ம ஏதோ ஒரு நஷ்டப்படும் பொழுது, இல்லை என்றால் நம்மளை யாராவது வேதனைப்படுத்தும் போது, உறவினர்கள் நம்மளை அவமானப்படுத்தும் போது ஆண்டவரை நோக்கி பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, எங்கேயாவது யாராவது ஒருத்தர் என்ன கஷ்டம் வந்தாலும், அவமானப்படுற நிந்தைகள் வந்தாலும், நம்ம ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறுவோமா? மகிழ்ந்து கீர்த்தனம் பாடுவோமா? அவருக்கு பலிகளை ஏறெடுப்போமா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சந்தோஷ காலங்களிலே மட்டும் என்னை நோக்கி பார்ப்பதோடு கஷ்ட காலங்களிலும் என்னை நோக்கி வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி துன்பப்படும் போது நம் பாட்டு பாடி துதித்து ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை நம் ஆழமாக தியானித்தோமேயானால் நமக்கு அந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இதைதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது துயரப்படும் பொழுது நாம் கடவுள்கிட்ட போக வேண்டும், துன்பப்படும் போது நாம் கடவுளிடத்தில் போக வேண்டும். இதை தான் ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமாக எந்த நேரங்களிலும் என்னை நோக்கி என்னை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அங்கு நான் ஒரு விடுதலையை வைத்திருக்கிறேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இருந்தாலும் கூட ஆண்டவர் துதித்து பாடுவதிலே, ஆண்டவருக்கு பலிகளை ஏறெடுப்பதிலே நாம் முன்னேறி செல்வதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, எங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் நெருங்கி வருவோம் ஆண்டவரே. உம்மை பாடி பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை கண்மணி போல பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் எங்களை வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்கள் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் இருந்து வெற்றி பெற செய்வார்கள் அப்பா. உண்மை கீர்த்தனம் பண்ணி பாடுவதிலே நாங்கள் என்றுமே சோர்ந்து போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவ கிருபை நீ தருவீராக. கர்த்தாவே துதிக்கிறோம், இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.